நாங்கள் இப்போ ஸ்லீவை இந்த போர்டரோடு எடுக்க போகிறோம். சரியா? இப்படியே வச்சுக்கொண்டு உங்களோட கத்திரிக்கோலை தாங்க இருக்கா துணி வெட்டுற துணி வெட்டுறது இது சோப்பவியா இல்லைங்க, இப்படியே வச்சுக்கொண்டு கைதானே. அப்போ நாங்கள் அப்படியே வெட்டுறோம். இதுக்கு இப்போ $3 எடுக்கிறோம். சரியா? இந்த அளவு லென்த்துக்கு எடுக்கிறோம். இதுக்கு கீழுக்கு ஒரு 1 inch விடுவோம், மேலுக்கு ஒரு 1 inch விடுவோம். ஸ்லீவை டைப் பண்ணால் ஃபோல்டோடு இருக்கிறத நாங்கள் இப்படியே விடுவோம். இந்த இப்படியே தைச்சு கொண்டு போயிட்டு வேறு மடித்து போட்டு செய்ய ஈஸியாக இருக்கும். 2 பக்கத்துக்கு நாங்கள் இப்படி இப்படி சுருக்க பிடிச்சி தைக்க போகிறோம். சரியா? அப்படியே சுருக்கு பிடிச்சி தைக்க போகிறோம். சரியா? இவ்வளோ தான் எங்களுக்கு வேணும். இதில் உங்களுக்கு ஓப்பன் பீஸையும் கட் பண்ணி வச்சு விட்டால் ஈஸி. மற்ற போ வேணும். சரியா? போவையும் இங்கே தைப்போம். சரியா? போ வந்து இப்படி எடுக்கிற இந்த ஃபோல்டோட போ எடுத்தால் நீட்டாக நைஸாக இருக்கும். ஈக்குவலாக யா. இப்போ எவ்வளவு போ வேணும், இவ்வளவு அந்த போவிൻ്റെ அகலம் வேணும், இவ்வளவு. சரியா? தொங்குறது வெந்து எடுப்போம். சரியா? தையலுக்கு நான் கொஞ்சம் கொடுக்குறேன். அண்ட் போவுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு I'm going to cut like from here to here. சரி, அந்த பூ இருக்கும் போல் இப்படி வரப்போது நாங்கள் கொஞ்சம் கூட வெட்டி போட்டு இது வந்து குறைக்கலாம். கேக்கில் கூட வேண்டாம். ஓகே, இது இப்படி வரும். ரெண்டு பூவையும் ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுக்கிறேன். அப்போ இங்கே கட் பண்ணி விட்டால் சரி. அப்போ இந்த பூ வந்து இப்படி இங்கே தைக்கேக்கு இங்கே கொஞ்சம் ஒடுக்கி இங்கே வரையும் விரித்து கொண்டு போகிறோம். அப்போ ஒரு பூ இப்படி வரப்போகுது, மற்ற பூ இப்படி வரப்போகுது. சரியா? இது தைக்கேக்கில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாமா? இப்படி இங்கேருந்து இப்படியே போகலாம். சரியா? அப்போ இது பூவுக்குள்ளேயும் வச்சாச்சு. அடுத்தது பேக் ஓப்பன்ட்டு ஓப்பன் வெட்டுறதுல அவளுக்கு இங்கே இதில் இருந்து இவ்வளோ தான் வருகுது. வெரி ஸ்மால் பீஸாக. இந்த பக்கத்துக்கு எடுப்போம். இந்த துணிகளை நாங்கள் வச்சுருந்தா எங்களுக்கு எதுக்கும் தேவைப்படும். இது கொஞ்சம் இதை நாங்கள் நேர்படுத்தி போட்டு இப்போ நான் இப்படி வெட்டியில் என்ன செய்வேன்னா 1/2 இன்ச்சையும் 2.5 தானே. அப்போ இந்த ஷேப்புக்கு வெட்டி விட்டுடுவேன். 2 பெருசாயும் 2 சின்னனாயும் இருக்கும். சரியா? இதையும் விட்டு வச்சுட்டு ஓகே, இதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு லைனிங்கை கட் பண்ணுவோம். சரியா? லைனிங் எல்லாத்துக்குமே வெட்டுவோம்.